வாங்க கடல குழம்பு வைக்கலாம். பாருங்க, கடலையை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை மூக்கல்ல அவிச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுலேயே வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். வாங்க கடல குழம்பு செய்யலாம். நைட்டே ஊற வச்சுட்டேங்க. பாருங்க, வெந்து போச்சு. இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு செய்யலாம். வாங்க கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அலசி தண்ணியில் போட்டு வச்சாதாங்க கத்திரிக்காய் வந்து வாடாமல் இருக்கும், கருகாது, வெள்ளையாகவே இருக்கும். மூக்கல்ல நைட்டை ஊற வச்சு 2 விசில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மூக்கல்ல அவிச்ச மூக்கல்ல வெங்காயம் தக்காளிலாம் இதிலே போட்டாச்சு. மூக்கல்லையும் இதிலே போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் மூக்கல்ல முருங்கைக்காய் கத்திரிக்காய். காரம் போட்டுக்கலாம். பாருங்க, மூக்கல்லையே நைட்டை ஊற வச்சுட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளியை போட்டு மூக்கல் வெந்துடுச்சு. அதான் கூட இப்போது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். காரம் போட்டுக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு காரம் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். வெந்து வரட்டும். எல்லாம் கொதிக்கிட்டாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இந்த புளி தண்ணி வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா வெந்துடுச்சு. எல்லாம் முருங்கைக்காலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காவும் நல்லா கொதி வந்துடுச்சு. புளி வாசனையும் போயிடுச்சு. தாளிச்சிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். வாங்க கடாயை வச்சுக்கலாம். கடாயை நல்லா காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகுது. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்சுட்டு குழம்பு ஊற்றிக்கலாம். வாங்க, மூக்கல்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.